கொஞ்சம் பொறுமையாவும், நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, ரிஷபராசி என்பர்கள சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட, அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா, அமைதியா தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா, ஏதாவது தவறுதலா ஒரு விஷயத்த அந்த இடத்துல பார்த்தாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த அப்படியே அவங்க எப்படி பேசினாங்களோ, அதோ டோன்ல பேசி அவங்கள மடக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு உறுதியான குணமுடையவங்க, கடினமா உழைக்கக்கூடியவங்க, ஒரு லக்கி பெர்சன் அப்படின்னு கூட உங்கள சொல்லலாம். ஏன்னா, இங்க ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் போராட வேண்டிய அவசியம் ஏற்படாது. பொதுவாகவே இவங்க ஒரு விஷயத்துல இறங்குனாங்க அல்லது முடிவு பண்ணாங்க, நம்ம இத தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, டக்குன்னு அந்த அச்சீவ ஒரு 30, 35 வயதுக்குள்ளேயே அந்த அச்சீவ் பண்ணிருவாங்க. நீங்க அந்த மாரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு, அந்த டார்கெட்ட 35 வயதுக்குள்ளேயே அடைந்திருக்கீங்களா? அப்படிங்கிறத அந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நிதானமா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் இருந்தாலும் கூட ரொம்ப நம்பகமானவங்க, ரொம்ப நேர்த்தியானவங்க, ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நுணுக்கமா ஆராயத் தெரிந்தவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள பத்தி நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நபர்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 30, 35 வயதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க. அதற்கு முன்னாடி கொஞ்சம் ஒல்லியான தோற்றத்தில இருப்பாங்க. 35 வயதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சதை பிடித்தார் போல இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்கு? வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க ரிஷபராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்க கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க, மேல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. என்ன அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவம்? எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நாங்கள் கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதே ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல வந்து அமரும்போது நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக வெளிநாடு வெளியூருக்கு போகணும், வியாபார நிமித்தமாக ஏதாவது வெளியில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். வியாபாரத்தில் கூட ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஒரு மனையாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக இந்த மாதத்துலலாம் ஒரு சிலருக்கு கால் போடக்கூடிய யோகம் இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோட கூட சுப நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். இந்த சுப நிகழ்வில் அது இருந்த அந்த தடைகள் எல்லாமே அகலக்கூடிய காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான வரன் அமையும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி இணைந்து இருக்கிறதுனால திருமண முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் இப்போது வந்து சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய அருளால் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. ஏதாவது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். ரொம்ப முக்கியமான திருத்தலங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தரிசனம் செய்கிறதுக்காக போயிட்டு வருவீங்க. அதன் மூலிமா மனதில் ஒரு அமைதி, ஒரு தெம்பு, ஒரு தைரியம் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் தான் வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கௌரவம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா சத்ருஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் அதிர்ஷ்டகரமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடமும் குரு அமர்ந்திருக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால இந்த கடன் பிரச்சனையில் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். வருகின்ற நாட்களில் இந்த கடன் சம்மந்தமான விஷயம்லாம் ஓரளவுக்கு கடனெல்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு சிலருக்கு பாராட்டு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். உங்களுடைய தந்தையார் மூலிமா கூட ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரகமாகி இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானம் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே டக்குன்னு நீங்கள் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க முடியாது. கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மன உளைச்சலும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலும் அலைச்சலும் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் எப்போ இருக்கிறத போல் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காத மாதிரி ஒரு நிலையில் ஒரு சிலருக்கு ஏற்படும். கரெக்டாக புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையும் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு முடிவுகளையும் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அவசர முடிவு இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது ரொம்ப நல்லது இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. வீட்டில் கூட ஏதாவது மங்கள காரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். கடந்த சில நாட்களாகவே மேலதிகாரிகள் மூலிமா கொஞ்சம் மன உளைச்சல் தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மூலிமா ஒரு சிலருக்கு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் செல்வத்தை வழங்கக்கூடியவர். அவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மற்றவங்களுடைய உதவி உங்களை தேடி வரும். மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குறிப்பாக குடும்ப உறவுகள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அந்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நினைத்ததை சாதிப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு போராடக்கூடிய வெல்லக்கூடிய அமைப்பு இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. வாழ்க்கை துணையால் ஒரு சில இடத்துல மனக்கசப்பு, ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அவங்க மூலியமாகவே அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சாதகமான கிரக அமைப்பு தான் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. மனசஞ்சரவெல்லாம் ஒரு அளவுக்கு சரியாகி நல்ல ஒரு தெளிவுள்ள நபராக, ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். வருகின்ற நாட்களில் தைப்பூசம் கூட வருது. அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுறது நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு நல்ல ஒரு மன மகிழ்வை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். அதனால் சித்தர்கள் வழிபாடு செய்கிறதும் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த ரிஷபராசி என்பர்கள் முடிந்தால் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.